ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக இந்த புதிய மாதத்தில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். விஷிங் யூ ஆல் அ வெரி பிளஸட் ஏப்ரல். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்த நானும் எங்கள் டீம் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். விதைத்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம். அதற்கான ரிவார்டை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஃபேமிலி லைஃப்பில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் மனதார கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு சப்போர்ட் இட் இஸ் பீங் யூஸ்ட் டு ஷேர் த காஸ்பல். இன்னும் பல காரியங்களை செய்வதற்கு இட் இஸ் பீங் யூஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் partnering with us in this beautiful journey. May the Lord reward you for what you have sowed in God's kingdom. இந்த வாரம் முக்கியமான வாரம்னு சொன்னேன். பேஷன் வீக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பாஸ் ஓவர் டைமில் அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, ரொம்ப முக்கியமான பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று என்பதை அறிந்து இந்த பரிசேயர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை எப்படியாவது கொலை செஞ்சிடணும், எப்படியாவது காலி பண்ணிடணும்னு ஒரு பக்கம் பிளான் போயிட்டுருக்கு. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் டிசைப்பிளையே வேலைக்கு வாங்குகிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் ஜீசஸுடைய மனநிலைமை, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ காட் கேம் இன் அ ஹியூமன் ஃபார்ம், ரொம்ப பரிசுத்தமானவர். அவரால் உருவாக்கப்பட்ட ஜனம் இப்போ அவரை கொல்ல போகுது. அது ஒரு ஹர்ட் அவருக்கு. இன்னொன்று பைபிள் சொல்லுது, அவருக்கு சொந்தமான இடத்தில் வந்தார், ஆனால் அவரோ அந்த சொந்தமான ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இந்த உலகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு ஹர்ட்டோடு தான் வர்றார், ஒரு ஹர்ட்டோடு தான் இருக்கிறார். நம்ம உருவாக்கின ஜனம் நம்மளை ஏற்றுக்கொள்ளலையே, ஆனால் வர்றது என்னமோ அந்த ஜனத்திற்காக தான் மறிக்க வர்றார். அப்படி ஒரு தியாகம்லாம் யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரிலங்க. நன்மை எதிர்பார்த்து செய்கிற அந்த உலகத்தில் நம்மக்கிட்ட எந்த நன்மையும் எதிர்பாராமல், அதான் வசனம் சொல்லுது, நம்ம பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார், அன்பு கூர்ந்தார். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு சொந்தமான இடத்துக்கு போகிறீங்க, உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சால் தான் நம்ம போவோம், இல்லைனா போக மாட்டோம். நம்ம எதுக்குங்க மன்னிப்பு, நம்ம எதுக்குங்க தேவையில்லாமல் நம்ம மதிப்பை கெடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஜோன் இருக்கும். ஆனால் அவரோ தாம் சொந்தமான இடத்துக்கு அவருக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுக்காக அவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவர்களுக்காக நான் மறிக்கிறேன்னு சொல்லி ரெடி ஆகிறாரு. He was very focused on doing the will of God. என்ன will of God? இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் நல்லா வாழணும் தான் பிறக்கும். ஆனால் ஒரு குழந்தை மட்டும் அந்த உலகத்தில் பிறந்துச்சு, எதுக்கு? சாகிறதுக்காக பிறந்துச்சு. அப்போது அவருடைய எண்ட் சாக போகிறோம். ஒரு அம்மா, அந்த அம்மா குழந்தைய பெற்றெடுக்கும் போது அந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்த வெளிப்பாடு என்ன? இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னா உலகத்தினுடைய முழு பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலி ஆட்டுக்குட்டியாக இவர் மாறுவார். அப்போ அந்த அம்மா வளர்க்கும் போதெல்லாம் என்ன வளர்த்துருக்கோம்? ஒரு நாள் சாக போகிறாரு, மறிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் வளர்த்துருக்கோம். இட் இஸ் a very hard journey. So that much love Jesus has on you and me. அதை ஏன் நம்ம உணர மாட்டேங்கிறோன்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ஸோ இந்த வீக்கில் ஐ வாண்ட், not just want but desire, I pray that each and every individual, those who listen to this word, will repent. அவர் கேட்டது போல் நான் மாறுவோமான ஆண்டவர் ஏன்னா அவ்வளோ அன்புங்க, எவ்வளோ அன்பு. தேவாதி தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வர்றார். ஆனால் இறங்கி பாருங்களேன், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம், நான் உங்களுக்காக தான் வரேன், ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, பட் பரவாயில்ல, நான் மறிச்சாதான் உங்களுக்கு விடிவு காலம்னா நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்மள யாராக பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. வில் ஜஸ்ட் வாக் அவே ஃப்ரம் தட் ஜோன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ ஐ என்கரேஜ் யூ டு லவ் ஜீசஸ் மோர். அவருக்கு இன்னும் அவரை நேசிக்கிறன்றத எப்படி வெளிப்படுத்த முடியும்னா ஆக்ஷன் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். யூ ஜஸ்ட் கான்ட் say that I love you Jesus and just keep quiet. If you love Jesus, you will show it in your action. Go to church, have a good fellowship, read your Bible, pray. ஆவியானவரோட நடக்கிறது, அதுதான் ஆக்ஷன். ஒரு பரிசேயர் வீட்டில் இயேசுவை டின்னர் கூப்பிட்டாங்க.
ஏசுவும் போயிருக்கிறாரு, எல்லாம் ஓகே போயிட்டுருக்குது. ஒரு ஸ்திரீ, அந்த பட்டணத்தில் பாவியான ஒரு ஸ்திரீ அந்த இடத்துக்கு வந்து பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றி அந்த அம்மா கண்டினியூஸ்லி ஷி வாஸ் க்ரையிங் அப். அவருடைய அந்த கண்ணீர்லாம் இயேசுவின் பாதத்தில் விழுது. ஷி வாஸ் கண்டினியூஸ்லி கிஸ்ஸிங் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். தலைமுடினால் துடைக்குது. அப்போ பக்கத்தில் ஆச்சு, எதுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுது இந்த அம்மா, அந்த காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுது போது ஜீசஸுடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அழகாக, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ யூஸ்வலி லவ் தட் கேரக்டர்ஸ் வெரி மச். எவ்வளோ ஹம்புளாக, எவ்வளோ ஜீசஸை லவ் பண்ணியிருந்தா அந்த அம்மா போய் யாரை குறிச்சும் கவலைப்படல, சுற்றி அவன் என்ன பேசுவான்னு கவலைப்படல, எதை குறிச்சும் கவலைப்படல. ஷீ லவ் ஜீசஸ் மோர். ஆனால் போயிட்டு அந்த அம்மா பாதத்தில் விழுந்து அழுது ஆண்டவர் சொன்னார், இவள் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள். அப்போது நமக்காக ஒருத்தர் இறங்கி வந்தார். அவருக்கு சொந்தமான இடத்தை இறங்கி வந்தார். ஆனால் அவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி நாமளும் அதே நிலைமையில தான் அவங்க இருக்கிறோம். இன்றைக்கி நமக்காக தான் இறங்கி வந்தார், நமக்காக தான் பாடுபட்டு இருக்கிறார். இன்றைக்கி நேசிக்கிறேன்னு சொல்கிறோம், ஆனால் ஆக்ஷனில் இல்லை. அண்ட் யூ சே தட் யூ லவ் காட் ஸோ மச். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், God wants us to repent. Repentance not just being sorry for what we did. Repentance change of mind. இந்த வாரங்களில் ஆண்டவரே எனக்கு ஒரு உண்மையான மனம் திரும்புதலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஏதோ சும்மா கேட்டு ஆமைன்னு டைப் வச்சுட்டு வழக்கம் போல் ஜாபுக்கு போகிறது, வழக்கம் போல் பாவத்தில் இருக்கிறது இல்லை. உனக்காக ஒருத்தர் நிற்கிறார் சார். உனக்காக ஒருத்தர் இறங்கி வந்திருக்கிறார். I want everyone to remember what the Lord has done for us. ஆனால் அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரே ஆசை, repent. நீ மாறணும்டா, அதுக்காக தான் நான் உனக்கு ரத்தம் செஞ்சுருக்கிறேன். Can we just take a moment and thank God for what He did? இந்த வாரம் முழுக்க, இந்த வாழ்நாள் முழுவதும் அதை தியானிங்க. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பார். ஆமென்.